இன்றையும் புகழும் இறைவனுக்கே. அடுத்து சகோதரி விஜயலட்சுமி என்ற ஃபாத்திமா அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. தனது அடிமையாகிய என்னை தன்னை பற்றி பேசக்கூடிய இந்த சபையிலே நிற்க வைத்த பிரம்மாண்டமான அர்ஷை உடைய எனது எஜமானனுக்கே எல்லா புகழும் என்று கூறியவளாகும். நபிமார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழும் நம் அனைத்து மக்கள் மீதும் ரஹ்மானின் ஸலவாத்தும் ஸலாம் என்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மேடையை எனக்கு அமைத்து கொடுத்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். என்ன அப்படின்னா, இந்த ஜனவரி மந்தில் தான் நான் களிமா சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 13-14 வருஷம் இருக்கும். 2007 மார்க்கத்தை தேட ஆரம்பித்து 2012 நான் களிமா சொல்கிறேன். நான் மார்க்கத்தை தேடுறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம குடும்பம் குருக்கள் பிராமின் தான். நமக்கு தெரியும், வடபழனி கோவில் கேள்விப்பட்டிருப்போம். அதில் உள்ள முக்கால்வாசி குருக்கள் எல்லாருமே என்னோடய சொந்தக்காரங்க தான். அப்பா அந்த கோயிலில் தான் தலைவராக இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலி நமக்கு ஏன் இதில் ஏற்பட்டதுன்னா, நமக்கு ஆரம்பத்திலேருந்தே இந்த சிலை வழிபாட்டில் நிறையா இருக்குன்றதுனால ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததே கிடையாது. போவேன், வருவேன், கும்பிடுவேன், இதுதான் சாமியோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கேட்க ஆசைப்படுவேன். கிறிஸ்டின் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ சின்ன வயசுலேருந்தே இஸ்லாம் பிடிக்கிறதுக்கு காரணம், எனக்கு இஸ்லாமில் ஹிஜாபு, இந்த பாங்கு சத்தம்லாம் ரொம்ப பிடிக்கும். பாங்கு சத்தம் கேட்கும்போது எங்கே நடந்துகிட்ருக்கும் போதும் சத்தம் கேட்டால் நின்றுடுவேன். என்ன அறியாமல் நானே நின்றுவேன். அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியாது. அது சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு உள்ள பழக்கம். அது எதனால் அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சகோதரி குரானை எடுத்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இதில் என்ன இருக்குது, எனக்கு இந்த குரானை கொஞ்சம் கூட நான் பார்க்குறேன், இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, இதை நீ தொடக்கூடாது, இது தூய்மையானது அப்படின்னு சொன்னாங்க அந்த சகோதரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது தூய்மையானதுன்னு சொல்லவும் எனக்கு இஸ்லாம் மேலே இருந்த அந்த பிடிச்சது, அந்த விஷயம், அந்த ஒரு ஈர்ப்பெல்லாம் போயிடுச்சு. என்ன அப்படின்னா, அப்போ நம்ம தூய்மையானவை இல்லை, நம்மளை தொடக்கூடாது அப்படின்னா நம்ம கெட்டவளா? அப்போ இறைவனுக்கு எல்லாருமே சமம் தானே, எல்லாமே இறைவன் தானே, எல்லாத்துக்குமே மனுஷங்க ஒன்றா தானே இருக்கணும். அப்போ இது என்ன ஒரு கடவுளா? நம்ம இவளை கேவலப்படுத்தணும். இவளை எப்படி கேவலப்படுத்தணும்னா, எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்று மற்றவங்கள குறை சொல்கிறா இருந்தாலும் அதை ஆதாரத்தோடு பண்ணணும்னு நினப்பேன். அதனால் நம்ம அந்த குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியே நம்மளை அவளை இதில் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம். சுப்ஹானல்லாஹ். நன்மையாகவும் அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வர்றது, எதையும் என்னோட இதனால் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இது அப்போ அப்போல்லாம் குரான்லாம் கிடையாது. தினத்தந்தி பேப்பரில் 3 வசனம் வரும். ஒரு பைபிள் வசனம், ஒரு பகவத்கீதை வசனம், ஒரு குரான் வசனம் வரும். அதில் குரான் வசனத்தை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி அதில் தப்பு கண்டுபிடிக்கலான்னு படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க எனக்கு என்ன தோணுதுன்னா, அதில் தப்பாக எதுவுமே இல்லை. இறைவன் ஒருத்தந்தான்லாம் வருது, இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாதுன்னெலாம் வருது. இப்போது கோவிலில் பூஜை பண்ணுற ஒரு வீட்டில் இருக்கோம், இப்படியெல்லாம் செய்கிறாங்க, இப்படிலாம் படைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த வசனங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை எடுத்து ஒவ்வொரு விஷயமா சேகரித்து அதை ஒரு நோட்டில் ஒட்டி அதை படிக்க ஆரம்பிக்கிறேன். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பயே
வந்து ஒரு லைட்டான டவுட் வருது. ஏன்னா கரெக்டாக குரான் வசனம் மட்டும் காணா போதே, ஏன்னா அதை கட் பண்ணி நான் நோட்டில் ஒட்டுவேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் தினத்தந்தி பேப்பர் நிறுத்துகிறாங்க. இந்த தினத்தந்தி பேப்பரை வீட்டிலேருந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்தினோடனே நான் என்ன பண்ணுறேன், ஐயோ இந்த வசனம் கிடைக்கலையே அப்படின்றது, எனக்கு ரொம்ப நாள் அந்த வசனம் கிடைக்கலையேன்றதுல ஒரு மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாகிறேன். அப்போ வந்து ஒரு ஹிந்து சகோதரி, சுபஹானல்லாஹ், அந்த சகோதரி வந்து அவங்க வீட்டில் இருந்த தினத்தந்தி பேப்பர்லேருந்து கட் பண்ணிட்டு வந்த வசனத்தெல்லாம் என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அதை படித்து பார்க்குறேன். அப்புறம் நைட்டில் வந்து நிறைய பாட்டு கேட்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், சுபஹானல்லாஹ். அப்போ பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப சேனல் மாற்றுறப்ப ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சி வருது. அதை பார்த்து எனக்கு வந்து இஸ்லாம் தான் உண்மையான, அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம்னு தெரியுது. அப்போ நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் முகமது ஷிப்லி அவர்கள் அந்த டிவியில் வந்ததில் நான் எடுத்த நம்பர் அவங்களோட தான். அந்த நம்பரை எடுத்து அவங்கள்ட்ட தொடர்பு கொள்கிறேன். அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். அவங்க நான் கேட்கக்கூடிய மார்க்க விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ விளக்கம் கொடுக்குறப்ப நான் இதை பற்றி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மதரசாவை காட்டுறாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மதரசா இருக்குது. அந்த மதரசாவை வந்து அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அப்போ இந்த மாதத்தில் இந்த போகியுடைய நாள்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் மதரசாவுக்கு போகிறேன். நான் போன கோலம் வந்து சுபஹானல்லாஹ், ஜீன்ஸ் பேண்ட்டையும் ஷார்ட் டாப்பையும் போட்டுட்டு தான் போகிறேன். ஏன்னா நமக்கு தான் என்னன்னு தெரியலையே, அதனால் அப்படியே போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்னுடைய ஆலிமா சகோதரி தமிமா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து என்னோடய எல்லா பிரச்சனையும் சொல்கிறேன். இந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட வளரல, நான் சின்ன வயசுலேருந்து தனியாக இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஈர்ப்பு வந்துச்சு, எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருச்சு, எனக்கு களிமா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஆலிமா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொன்னீங்க. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் இதை விட அதிகமாக தான் உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு. சுபஹானல்லாஹ், இந்த மாதிரி ஒரு தாவாவை வந்து யாருமே பண்ண முடியாது. அல்லாஹ் அக்பர், அவங்கள அல்லாஹ் பொருந்திக்கணும். சுபஹானல்லாஹ், அவங்க சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் இன்னும் கஷ்டம்தான் வரும், அதை நீங்கள் பொருந்திக்கிட்டா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ விஷயத்துக்காக நம்ம வந்து கஷ்டம்லாம் படுறோம். நம்மளை படைச்சவன் இறைவன் தான் தெரிஞ்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி களிமா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, களிமா சொல்லி கொடுத்துட்டா தொழுகை கடமையாயிடும், தொழுகணும் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இப்போ அல்லாஹ் உன்னை கடமைன்னு சொல்லிவிட்டு அதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தொழுகையை கற்றுக் கொடுங்க, அதுக்கப்புறம் களிமா சொல்லித்தாங்க. ஏன்னா களிமா சொல்லிட்டா நான் தொழ ஆரம்பிச்சிடணுமேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர், முதல்ல நான் தொழுகையை தான் கற்றுக்கிறேன். தொழுகையில் இருக்கிற வசனங்களெல்லாம் அப்படியே தமிழில் எழுதி அதை படித்து மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை நோக்கி இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, களிமாவும் சொல்லிட்டேன். அப்போ ஆலிமா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னோட மார்க்கத்தை வந்து வீட்டில் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரகடனப்படுத்தினாங்க, நீங்கள் வீட்டில் சொல்லாமல் இப்படி இருக்கிறது தவறு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொல்லாமல் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. போய் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் என்ன இதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் என்ன பண்ணேன், டக்குன்னு தொழ ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் பார்த்துக்கிட்டோம், தொழுறோன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. சுபஹானல்லாஹ், அப்போ வாங்கின அடி இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், செம்மடி. எப்படி அடித்தாங்கன்னா, என்னால் அவங்க அடித்து நான் மயங்குற அளவுக்கு அடித்தாங்க. ஏன்னா தாய் மாமா வந்து முழுக்க ஆர்எஸ்எஸ் ஃபேமிலியும் குருக்கள்ன்றதுனால செம்மடி வாங்க. அதிலிருந்தே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொழும்போதெல்லாம் வந்து அடிக்கிறது, தொழும்போது எட்டி உதைக்கிறது, தொழும்போது வந்து கரெக்டாக எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அடிக்கிறது. ஏன்னா இவ தொழுகையை நிறுத்திடுவா அப்படின்ட்டுன்னு. அப்போல்லாம் நான் என்ன பண்ணேன்,
அடி, அம்மாவை தானே அடிக்கிற அடி. அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா, யாரெல்லாம் இந்த தொழுகையை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, இந்த தொழுத இடத்த விட்டு நான் நவரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் நவுந்துட்டேன்னா என்னை பலகீனமானவன் முடிவு பண்ணிட்டாங்களாம். எங்கள் அம்மாவை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இப்படியே இருக்க வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் தொழறேன். நான் வீட்டிலே தான் தொழறேன், வீட்டில் இருந்தே தான் கோர்ஸுக்கு போகிறேன், வீட்டில் இருந்தே தான் ஆலிமா கோர்ஸ் பண்ணுறேன். இத்தனையும் அடி வாங்கிக்கிட்டே ஒரு 1.5 வருஷம் இவன் முஸ்லீமை வச்சுருக்காளா, இவன் எவன் கூட போனாலோ, இவன் அவன் கூட வந்தாலோ, இப்படி அப்படின்னு அல்லாஹ் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை போட்டான் என்னுடைய தாத்தா. சுபஹானல்லாஹ், அவருக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை விடும்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்க விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய தாத்தா என்ன சொல்கிறாரு, என் பேத்தி எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பா, இப்போ டிவியே பார்க்குறதில்ல, என் பேத்தி பொய்யே பேசுறதில்ல, என் பேத்தி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கரெக்டாக நடக்கிறா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. அல்ஹம்துலில்லாஹ், அதனால் அவர் என்னை தடுக்கலை. எங்கள் வீட்டில் எல்லாரும் அடிக்கிறப்ப கூட அவரோட சப்போர்ட் எனக்கு இருந்தது. ஏன்னா அவள் ஒன்றும் கெட்டது பண்ணலையே, அவள் நல்லவளாக தானே மாறிட்டு வரா, அவளை பார்க்குறதுக்கு ஒரு கரெக்டானவளாக தானே தெரியுது, ஏன் அவளை இது பண்ணணும்னு சொல்லிட்டு விடுறாங்க. இப்போ பல அடி வாங்குகிறோம். நாளுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா நம்மளை அடிப்பாங்க. ஏன்னா நம்ம பேச்சும் அப்படி இருக்கும். ரோட்டில் மாடு போச்சுன்னா எங்கள் அம்மா போகிறா பாரு அப்படின்வாங்க. அம்மா போகிறாங்கன்னா வீட்டில் கூப்பிட்டு வச்சு அம்மாவுக்கு ஏசி ரூம் போட வேண்டியதானே, ஏன் ரோட்டில் விட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன். ஸோ இந்த மாதிரி நான் அகராதியாக பேசியே நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மார்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் ஹிதாயத். இந்த ஹிதாயத்துக்காக எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் வாழ்நாள் முழுக்க சுஜூது செஞ்சால் கூட அல்லாஹ் கொடுத்த இந்த ஹிதாயத்துடைய பெருமதி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்று இந்த நாவால் சொல்கிறதுக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மொழிவதற்கும், ருக்கு செய்வதற்கும், சுஜூது செய்வதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நன்றி சொல்லணும், பத்தாது. கண்டிப்பாக அந்த நன்றிக்குரிய அடியானா நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேனான்னு எனக்கு தெரியல. அல்லாஹ் இன்னும் எனக்கு ஈமான அதிகரித்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி அடி வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ திருமண பேச்சு எடுக்கிறாங்க, ஜமாத்தில் பார்க்குறாங்க, திருமணம் நடக்குது. அவங்க சில மார்க்க விஷயத்தில் சரியில்லை. ஒரு 5 வருடங்கள் ஆகுது. அவங்கள மார்க்க விஷயத்தில் சரியில்லாததுனால பிறருடைய குறையை நான் வெளிப்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணுறோம். அப்போ எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ நம்ம இருக்கிறதுக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையான்னு திருப்பி அம்மா வீட்டுக்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ என்னுடைய தாய்மாமா கேட்டாங்க, நீ எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்ட, தயவு செய்து விஷத்தை குடிச்சு நீயே செத்துரு, நீ உயிரோடு இருந்து எங்களை அவமானப்படுத்தாத, நீ செத்துட்டனா நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசுகிறாங்க. அந்த நிர்பந்த சூழ்நிலையில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருந்ததுன்னா, என்னுடைய ஆலிமா சொன்ன அந்த வார்த்தை, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டனா இன்னும் கஷ்டப்படுவ, அந்த கஷ்டத்துக்கு பிறகு கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சொர்க்கம் உனக்கு நிரந்தரமானதுன்னு சொல்லுவாங்க. எந்த கஷ்டப்படும் போதும், எந்த அடி வாங்கும் போதும், எந்த வேதனைப்படும் போதும் அந்த வார்த்தையை நான் நினச்சிக்கிருவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய ஆலிமாவே என்கிட்ட இந்த மாதிரி குடும்பம் டிவோர்ஸ் பிரச்சனையாவது, ஃபேமிலிலையும் பிரச்சனையாக இருக்கிறேன், இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறேன், பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆலிமா என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாத்திமா, சொல்லுங்கள் ஆலிமா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கிட்டனா இன்னும் நீ கஷ்டப்படுவ அப்படின்னு நான் சொன்னது தப்பாக இருக்குமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னாங்க. ஏன் ஆலிமா அப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் அப்படி சொன்னதை மலக்குகள் ஆமின்னு சொல்லிட்டாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது ஃபாத்திமா, அதனால தான் நீ இப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் ஆலிமாகிட்ட சொன்னேன், ஆலிமா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா இன்னும் கஷ்டப்படுவ, ஆனால் சொர்க்கத்தில் உனக்கு நிரந்தரமான இடம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அந்த வார்த்தைக்கும் சேர்த்து தானே மலக்குமார்கள் ஆமீன் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை விட எதுவும் பாக்கியமே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த வார்த்தைக்கு ஆமீன் சொல்லியிருக்கணுன்றதை நான் வரவேற்கிறேன், அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அதுக்காக எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். சுபஹானல்லாஹ், இப்போதும் தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு வேலைகள் செட் ஆகல. அதாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லா விஷயமே கஷ்டமே இல்லாமல் ஒரு குழந்தையை பெற முடியாது.
கஷ்டமே இல்லாமல் ஒரு சந்தோஷம் வராது. ஃபைன்னமல் யுஸ்ரு யுஸ்ரா, கஷ்டத்தோடு தான் லேஸ் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டால் கண்டிப்பான லேஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்பணும். நம்ம அல்லாவுக்காக படக்கூடிய கஷ்டம், ஹராமை விட்டு ஹலாலாக வாழுவதற்காக, மார்க்கத்தை பேணுவதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அது நமக்கு எந்த சிரமமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். குர்ஆனில் ஒரு வசனம் படித்தேன், எனக்கு அந்த வசனத்தோட அத்தியாய நம்பர் நினைவில்லை, ஆனால் அந்த வசனம் நினைவு இருக்குது. அதில் வந்து இருக்கும், என்ன வசனம் இருக்குன்னா, அவர்கள் வந்து அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் அவர்களுக்கு எந்த ஒரு நேசமும் முந்திவிடாது. அவர்களுடைய தாயாயினும் சரி, அவர்களுடைய சகோதரர்களாயினும் சரி, அவர்களுடைய புதல்வர்களாயினும் சரி, அவர்களுடைய இதயத்தில் அல்லாஹ் ஈமானை எழுதி பதித்து விட்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள்னு ஒரு வசனம் வரும். அந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். சஹாபாக்கள் மாதிரி நம்ம கஷ்டப்படுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சஹாபாக்கள் ஒவ்வொரு வசனத்தையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்காக கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்காக தான் அதிக கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு நம்ம என்னமோ மார்க்கத்துக்காக கஷ்டப்படுற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். சுபஹானல்லாஹ், நம்ம இன்னும் சஹாபாக்களுடைய அந்த தரஜாவுக்கெல்லாம் போவே இல்லை. அல்லாஹ் அந்த தரஜால வந்து நம்மளை வைக்கணும்னு நம்ம நிறையா துவா செய்யணும். தொழுகையை இன்றைக்கி இஸ்லாத்தில் எவ்வளோ பேர் இன்றைக்கி எங்கள் வீட்டிலலாம் என்ன கேட்குறாங்கன்னா, எழுத்த வீட்டில் முஸ்லீம்ஸு நம்ம வீட்டில் போய் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, கொழுக்கட்டைலாம் செஞ்சு அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவாங்க. கீழே இருக்கிற பிள்ளையாருக்கு எங்கள் பெரியப்பா பண்ணுவார். நான் வந்து படைச்சதை சாப்பிட மாட்டேன்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் முஸ்லீம்ஸ் எல்லோரும் வரிசையில் நிற்பாங்க, எல்லாம் லைனில் நின்று அதை வாங்குவாங்க அந்த பிரசாதத்தை. எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பிறந்ததுலேருந்து முஸ்லீமாக இருக்கான், அவன் திங்கிறான், நீ சாப்பிட மாட்டாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே புதுசாக முஸ்லீமாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. இந்த மாதிரி அவங்கெல்லாம் தொழவே மாட்டேங்கிறாங்க, நீ என்னமோ தொழுகன்னு எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு பேசுவாங்க. சுபஹானல்லாஹ், நம்மளை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இஸ்லாத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாம், உங்களை அழிச்சிட்டு உங்களை விட சிறந்த சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன்னு. சுபஹானல்லாஹ், நான் கெசட்டில் பேர் மாற்றின அன்னைக்கு மட்டுமே 50 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த கெசட் புக்கை நான் பார்க்கும்போது அல்லாஹ் எத்தனையோ பேரை அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் கிருபையை கொண்டும், இங்கே எங்களோட எஃபர்ட்டோ கஷ்டமோ எதுவுமே கிடையாது, எல்லாமே ஏன்னா நன்மையாகவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது, தீமையை தான் எங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ நன்மையை அல்லாஹ்வாக இறக்கப்பட்டு பிச்சை போட்டு இந்த மார்க்கத்துக்கு நீ தொழு நீ ஓது அப்படின்ற பாக்கியமெல்லாம் வந்து ரப்பு கொடுக்கறது. அது நம்மளால் ஆகிற விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அல்லாஹ் கொடுத்த மாபெரும் கிருபை. அந்த கிருபையை அல்லாஹ் கொடுத்தோம் நம்ம அலட்சியம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மறுமை நாளில் நம்ம மிகப்பெரிய பாவிகளாக எழுப்பப்படுவோம். ஏன்னா அல்லாஹ் நமக்கு முஸ்லீம்ன்ற ஒரு தரஜாவை, எப்படிப்பட்ட மார்க்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட தாய் தகப்பனுக்கு கிடைக்காத மார்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் தகப்பனுக்கு கிடைக்காத மார்க்கம், லூத் அலைஹிஸ்ஸலாமோட மனைவிக்கு கிடைக்காத மார்க்கம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட மகனுக்கு கிடைக்காத மார்க்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை போன்ற பாவிகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். என்ன நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்கணும், அல்லாவுக்கு என்ன நன்றி செலுத்துகிறோம் அப்படின்ட்டு. அல்லாஹ் நமக்கு நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் படுறதெல்லாம் பெரிய கஷ்டங்கள், பெரிய சோதனைகள், பெரிய துன்பங்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணு தெரியாத எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, கை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, கால் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜிஹெச்சில் போய் பார்த்தோம்னா தெரியும் அல்லாஹ் நம்மளை எவ்வளோ சிறப்பாக வச்சுருக்கிறான்னு. ஒரு நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தோம்னா ரப்பு நமக்கு எவ்வளோ பெரிய கிருபை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது அப்போ தெரியும். ஆனால் இந்த ஆரோக்கியத்தை வைத்து கொண்டும் ரப்புக்கு நம்ம நன்றி செலுத்தாமல் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு மார்க்க விஷயத்தில் பொடும்போக்காக இருந்து கொண்டு ஹலால் ஹராம் பேணாமல் நம்ம இஷ்டம்தான், நம்மளும் முஸ்லீம் தான், பேரளவில் இருந்தால் போதுன்ற வாழ்க்கை வந்து அது வந்து நம்மளோட மரண நேரத்தில் அதோடைய கூலியை நம்ம அடைவோம். அப்போ நம்ம என்ன புலம்புனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினூன்ல ஒரு வசனம் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயினுஹா. அவனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடையும் போது அவன் சொல்லுவானா, அந்த மவுத் அவனுக்கு வரும்போது அல்லாஹ் அந்த மனிதன் கேட்பானா,
ரப்பு வந்து கூப்பிடுவான், காலை ரப்பிரிச்சுக்கும், நீ என்னை திரும்பி அமுச்சிடு அப்படின்னு அந்த மனுஷன். யாரெல்லாம் என்னை திரும்பி அமுச்சிடு, நான் எந்தெந்த அமலையெல்லாம் விட்டு வந்தனோ அது எல்லாத்தையும் செஞ்சு நல்லவனா உங்ககிட்ட திரும்பி வரேன், என்னை வந்து விட்டுடு, என்னோட ரூஹை எடுக்காதன்னு அந்த மனுஷன் கதறுவானா. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய வார்த்தையெல்லாம் வெற்று வார்த்தையை தவிர வேற இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ வாய்ப்பை கொடுத்தேன், இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை உனக்கு கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தேன், எவ்வளோ விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தேன். அல்லாவை வணங்கணும்னு உனக்கு தெரியாதா? ஹலால் ஹராம பேணணும்னு உனக்கு தெரியாதா? தொழுகையை கடைபிடிக்கணுன்றது உனக்கு தெரியாதா? மார்க்கத்தில் இப்படி தான் வாழணுங்கிறது உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் உனக்கு அறிவிக்கலையா? அப்போ எல்லாத்தையுமே நான் உனக்கு அறிவிச்சும் நீ எனக்கு துரோகம் பண்ணுற. பல்ல என்ன சொல்கிறான்? கல்லானா கிடையவே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. என்ன கிடையாது? அந்த சொர்க்கம் உனக்கு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளை. எவ்வளவோ பொடும்போக்கா இருக்கிறோம். இந்த மரண நேரத்தை வந்து எவ்வளோ மரணத்தை பார்க்குறோம். அந்த மரணத்தை பார்த்தெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவங்க குடும்பம் பாவம், அவங்க அம்மா பாவம், அவங்க அக்கா பாவம்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்மளையும் நம்ம மரணிச்சிட்டாலும் இதே மாதிரி தான் நம்மளுடைய ஜனாசாவை வைப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம சொந்தக்காரங்களாம் அழுவாங்க. அழுதுட்டு இதே மாதிரி தான் நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், 30 நாள் ஆகும். அவங்களா நம்மை மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நம்மளை யாருன்னே மறந்துடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம குடும்பத்துலேயும் எவ்வளோ பேர் மவுத்தாயிருக்காங்க. அவங்க நிலைமெல்லாம் இதுதானே, இன்னுமா மவுத்தானவங்களை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. இதே போல் தான் நாமும் மறக்கப்படுவோம். இதே போல் தான் நம்மளையும் இந்த மக்கள் மறந்து விடுவார்கள். நேசிக்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம். அதை அறிந்தவன் யார் தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான். அவனால் மட்டும்தான் நம்மளை முழுசாக நேசிக்க முடியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளை நம்மளை நேசிக்கும், நம்மளை தாய் நம்மளை நேசிப்பா, நம்ம குடும்பம் நம்மளை நேசிக்கும். அதாவது 2 விஷயம், ஆரோக்கியம், உயிர். இந்த ஆரோக்கியம் நம்மக்கிட்ட இல்லை, படுத்த படுக்கையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ இவனை வந்து பார்த்துக்க முடியல, 6 மாதம் 7 மாதம் அப்படி படுத்தக்க படுக்கையில் கிடக்கான், இவன் எப்படா போவான்னு அவங்களே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த இந்த ஆரோக்கியம் எப்படிப்பட்ட பாக்கியம், அதற்கு நம்மால் நன்றி செலுத்த முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி ரூஹ், இந்த ஜனாசாவாக கடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ ஜனாசாவை எடுப்பீங்கன்னு கேட்பாங்க, எப்போ ஃபாத்திமாவை எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க, எப்போ ஜனாசாவை எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி விரைவாக மறக்கடிக்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உலகத்துக்காக அல்லாஹ்வை மறந்து இந்த உலக ஆசை. இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் யார் வீட்லேயும் இந்த டிவி ஷைத்தான் இல்லாமல் இல்லை. சீரியல் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, என்னென்ன ஒரு கேவலமான விஷயங்கள்லாம் இருக்கோ அதை நம்ம சமூகமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களான்னு கேட்டால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஃபோனில் என்னென்னமோ பண்ணுறது. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப ஒழுக்கங்கெட்ட சமுதாயமாக நம்ம போகிறதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்மளுடைய ரூஹு மலக்குல் மவுத் ரெடியாக இருப்பாங்க. எப்போ நம்மளை அல்லாஹ் கட்டளை இடுறானோ, மரணத்துடைய வரிசையில் தான் நின்றுட்டுருக்கோம். எத்தனாவது பேர் நம்மளுடைய பேரை அல்லாஹ் அழைக்கிறான்றது மட்டும்தான் தெரியாது. மரணத்தோட வரிசையில் ரெடியாக தான் நிற்கிறோம். அத்தனாவது பேர் வந்துருச்சுன்னா அந்த ரூஹ் உடனடியாக பறிக்கப்படும். அந்த நாளுக்காக அஞ்சு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துலேயும் நமக்கு வெற்றியை தருவான், மறுமையிலையும் நமக்கு வெற்றியை தருவான். அதை மறந்து இந்த உலக வாழ்க்கையில் ஆசைப்பட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாவம் செய்கிறோமோ அதுக்கான கூலி நமக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சமூகமாக நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஈமானில் பல பலகீனம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் ஒரு வசனத்தை கேட்டால் அதை அப்படியே செயல்படுத்துவார்கள். அந்த வசனத்தை அப்படியே வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். இன்றைக்கி வட்டி வாங்குகிறோம். எவ்வளோ அசிங்கங்கள்லாம் இருக்கோ அவ்வளோ அசிங்கமும் பண்ணுறோம். இன்றைக்கி டிவியை கண்ணை விரிச்சுக்கிட்டு பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். பொய்யை கண்ணால் பார்க்குறோம், மனசில் பதியறது எது பதியும்? பொய் தான் பதியும். அப்போ பொய் நம்ம வார்த்தையிலையும் அதிகமாக வரதான் செய்யும். ஸோ கெட்ட விஷயங்களை பார்க்குறோம், கெட்ட விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறோம், அந்த விஷயத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம். இன்றைக்கி குழந்தைங்க கையில், எந்த ஒரு குழந்தை கையிலையும் இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் இல்லை. ஃபோனை சுப்ஹானல்லாஹ் அந்த ஃபோனை கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன கெட்ட விஷயங்கள் அதுங்க கற்றுக்கணுமோ அதுக்கு நம்மளே வழிமுறையாக இருக்கும். உம்மு மதரசத்தில் ஊலா, ஒரு தாய் தான் ஒரு குழந்தையின் சிறந்த பள்ளிக்கூடம்னு சொல்கிறான் அல்லாஹ். ஒன்று ஃபோனு குழந்தை கையில் இருக்கும், இல்லை நம்ம கையில் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நல்ல விஷயங்களை பார்க்குறது, நல்ல விஷயங்களை கேட்கணுன்றது நல்லது. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய குழந்தைய வளர்த்தாங்க, தான் அறுக்க போகிறேன்னு சொல்கிறப்ப நான் அல்லாவுக்காக இதை பொறுத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களில் ஏதாவது ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒரு தாய் தகப்பன் இப்படி சொல்லக்கூடிய தைரியம் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஈமான ஊட்டி நம்ம வளர்க்கல. நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? ஃபோனு, டிவி, சின்ன பிள்ளை தானே அவன் இப்போலேருந்தே நம்ம கெட்டதை ஊட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஊட்டுறது தான் பெரிய வயசாகி அது வளர்றப்ப அதுக்கு வரும். அதனால் பிள்ளை வளர்ப்புலையும் சரி, மார்க்க விஷயங்கள்லையும் சரி, ஹலால் ஹராம பேணதுலேயும் சரி, பலகீனமான சமூகமாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இப்படிப்பட்ட விஷயத்துலேருந்து பாதுகாக்கணும். நம்மளை அல்லாஹ் பொருந்தி கொண்ட அடியானாக அல்லாஹ் மறுமையில எழுப்பணும். இந்த உலகத்தில் இருக்கிற 1 மடங்கு பாசத்துக்காக அல்லாஹ்வுடைய 99 மடங்கு பாசத்தை இழக்கக்கூடிய பாவிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்க அந்த 1 மடங்கு பாசத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம அம்மா, நம்ம பிள்ளை, நம்ம பொண்டாட்டி, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தாய் தகப்பன் வேணும்னு யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தெரியும். அவன் கொடுத்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இது எல்லாத்துக்குமே அவன்தான். யாருமே இல்லைனாலும் அவன் போதுமானவன். வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ சிறந்தது. எல்லாருமே இருந்து கொண்டு அல்லாவை வெறுக்கக்கூடிய வாழ்க்கையை விட கேவலமான ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. அதற்கு எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் போதுமானவன் இருந்துட்டு போகிறது எவ்வளோ சிறந்தது. அப்போது அல்லாவை நினைத்து கொண்டு, அல்லாவை வணங்கி கொண்டு, மார்க்க விஷயங்களை பேணிக்கொண்டு, மார்க்க விஷயத்தை பேணுறதுனா தொழுவது ஓதுறது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் பேணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எதையுமே நம்மக்கிட்ட மறைச்சிட்டு செல்லலை. எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் அது போன்ற மனிதர்களாக ஆக்கணும். யாரையுமே அல்லாஹ் சபித்த மக்களாக, அல்லாஹ்வால் கோபப்படப்பட்ட மக்களாக யாருடைய ரூஹும் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டாம். அந்த கபருடைய வேதனை என்பது ரொம்ப 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 கொடூரமானது. மக்களே, நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்தப்புறம் தானே, அது அப்புறம் பார்த்துக்கலான்னு. சுப்ஹானல்லாஹ், அந்த கொடுமையை நம்ம கண்ணால் பார்க்க கூட முடியாது. அதை அனுபவிக்கிறது வேற விஷயம். கண்ணால் பார்க்குற சக்தி கூட நமக்கு இருக்காது. அவ்வளவு கொடூரமாக இருக்கும் அந்த கபருடைய வேதனையும் நரகமும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் இதிலிருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ் கொடுத்த இந்த ஹிதாயத் பொக்கிஷம், அல்லாஹ் கொடுத்த இந்த ஹிதாயத் பாக்கியம், அல்லாஹ் கொடுத்த இந்த ஹிதாயத், இதை விட உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் நம்மளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கான். இதுக்கு நன்றி செலுத்தலைன்னா இதுக்கு நம்ம தான் நஷ்டவாளி. அதனால அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய மக்களாக நாம் வாழணும்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு துவா கேட்கும்படி உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய மரண நேரத்தில் சுஜூதுடைய நிலையில் ரூஹு தையிபா, தூய்மையான ஆன்மாவே என்று அழைத்த வண்ணம் என்னுடைய உயிர் பிரிய துவா செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் சொர்க்கத்தில் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.